Hi friends, welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ற ஒரு பிரியாணி. இதுக்கு நான் தனியா பிரியாணி மசாலாலாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மசாலாவை தாளிச்சு இஞ்சி பூண்டு இதுதான் நான் சேர்க்க போறேன். உங்களுக்கு என்னடா அது பிரியாணி மசாலா போடல, பெருசா தம் போடல, என்ன எப்படி இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணி அப்படின்னு டவுட் இருக்கும். இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ண ஒரு டிஷ் தான். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. ரொம்ப ஈஸியா பேச்சுலர்ஸ் கூட இந்த பிரியாணி ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மியான வீட்ல இருக்கிறத வச்சு கண்டிப்பா செஞ்சிடலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு இந்த வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஒன்னே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். இதே ரெசிபியை நீங்கள் மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் வாசனை எல்லாமே வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரமும் அவைலபிள் இருக்காது. ஸோ இதே ரெசிபி நீங்கள் சீரக சம்பா இல்லாமல் பாஸ்மதி ரைஸ் செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சீரக சம்பாவில் செய்கிறேன். இது வந்து 2 டம்ளர் ரைஸ், அதாவது 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ கறி, சிக்கன் கறி, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 பச்சை மிளகா, மஞ்சள் தூள், கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசிப்பூ, இந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, இது எல்லாமே கொஞ்சம் தான் நம்ம செய்து கொஞ்சமானால கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது வந்து நம்ம அந்த சிக்கன் வந்து டெண்டர் ஆக்கிறதுக்காக போடுறோம். தேவையான அளவு ஆயில். இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஆயிலில் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணி அப்படியே ஒன்று பண்ணணும். இது நல்லா பொரிய விடுங்க. அப்போ ஏன்னா நம்ம வந்து மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம பிரியாணி மசாலா கடையில் போய் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. வீட்டில் நம்ம இருக்கிறத வச்சு செய்கிறோம். இதுதான் உங்களுக்கு ஃப்ளேவர். ஸோ கண்டிப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடுங்க, நல்லா வாசனை வர மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதில் வந்து குக்கரில் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் இது ஆக்சுவலாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இந்த இதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா அதே ஒரு தம் மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். இல்லை அரிசியோட அளவு தண்ணி என்னென்னா 1க்கு 2 ஊற்றணும். இப்போ நான் வந்து இப்போ 2 டம்ளர் அரிசின்றதுனால நான் வந்து 5 டம்ளர் ப்ளஸ் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா, பிகாஸ் நம்ம இந்த அரிசியை ஊற வைக்கல, அதனால 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். இப்போ இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து ஒன்று போட்டு வதக்க போகிறோம். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்குறோம். இது ஒரு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப பக்குவம் இது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிடலாம். நமக்கு தெரியாதவங்களும் இதை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போடுங்க. அப்புறம் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த லீவ்ஸ் அதில் இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது கறி போட்டுட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறணும், தக்காளியெல்லாம் நல்லா ட்ரையாக வரணும். அதுக்கப்புறம் கறியெல்லாம் போட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ரைஸ் போடணும். நல்லா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கறி போடலாம். கறி போட்டோம். இதில் தயிர், அப்புறம் மஞ்சத்தூள். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூள், அடுத்தது மிளகாத்தூள், உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் போடுற அந்த ரைஸ் அண்ட் சிக்கன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி பவுடர் எதுவுமே போடலை. ஜஸ்ட் இதுவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவோட ஃப்ளேவரே அப்படியே செம்ம வாசனையாக இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவு மிக்ஸ் ஆனோன்னே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே
ஒரு சால்ட் எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு. அதான் உப்பு கரிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிரியாணி குக் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சரியாக பிரியாணி தண்ணி வந்து கரெக்டான டேஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு கல் தூக்கலாக இருக்கும்போது டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ பிரியாணி ரைஸ்க்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அரிசியையும் போட்டு இதில் வதக்கிடலாம். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் போட்டு வதக்கிடலாம். ஸோ அரிசியை போட்டு நல்லா ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் வைக்கனால எல்லாமே டெண்டர் ஆகிடும். நான் அரிசியை ஊற வைக்கல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வைக்க போகிறேன். 4 விசில் வச்சா போதும். உங்கள் குக்கரில் என்ன மாதிரியான டைமிங் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ரைஸ் வந்து பழைய அரிசி புது அரிசின்னு அந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மெயின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அண்ட் விசில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. இதில் ஏதாவது ஒரு இதில் காரம் குறைச்சிக்கணும். நீங்கள் மிளகாத்தூள் குறைச்சிக்கலாம், இல்லை மல்லித்தூள் கூட குறைச்சிக்கலாம். மல்லித்தூளில் மிளகாத்தூள் இல்லை பச்சை மிளகாயில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் ஊற்ற போகிறோம். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருந்தால் ரொம்ப அதாவது ஒரு கல் நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது அது சாதம் வேகும்போது எல்லாத்துலேயும் கரெக்டாக மெர்ஜ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா உதிராக சூப்பராக நீங்கள் எப்படி பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே அளவு சூப்பராக இருக்கும். கலரும் நீங்கள் எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுலேயே உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது நல்லா ஒரு கொதி வரணும். அப்போ வந்து திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ நீங்கள் போட்டிங்கன்னா அரிசி ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற நம்ம இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையை போட்டுட்டு மூடிட்டு 4 விசில் வைக்க வேண்டியதாக ரெடி ஆகிடும் பிரியாணி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் சிக்கன் குக் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு 4 விசில் போதும். இல்லைன்னா சிக்கன் ரொம்ப கலண்டுடும். இப்போ 1.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்காங்க. இப்போ இதில் பேலன்ஸு இருக்கிற நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி அது எல்லாமே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே சுகருக்கு டேஸ்ட் எல்லாமே பார்த்துங்க. ஒருவேளை ரொம்ப காரம் தூக்கலாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த கொதிக்கிறதுலேருந்து இந்த பச்சை மிளகாய் இருக்கிறத எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க. அது தெரியாது உங்களுக்கு, அந்த சுகர் பேலன்ஸ் ஆகிடும். சுகர் அந்த உரப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நான் அதை மூட போகிறேன். இப்போ மூடிட்டு 4 விசில் வந்தோடனே மீடியமில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்தோடனே பிரியாணி வந்து உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட உதிராக பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள் நல்லா 4 விசில் வச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி நல்லா உதிராக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் இப்போ திறந்துருக்கேன். இன்னுமே சூடாக இருக்குது. இப்போ நான் அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி, குக்கரில் பண்ண சிக்கன் பிரியாணி ரெடி. எவ்வளோ உதிராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிராக எவ்வளோ சுட இருக்குன்னு பாருங்கள். எப்படி பிரியாணி நீங்கள் மசாலா கடையில் வாங்கி போட்டு பண்ணீங்களோ அதே டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கறியெல்லாம் நல்லா அதில் மசாலா ஊறி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது நான் வந்து உங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இல்லைன்னா இன்னும் பொலன்னு இருக்கும். அது நீங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி பொலன்னு நீங்கள் பாருங்கள் எப்படி உதிராக இருக்குது பாருங்கள். இதுதான் இதோட பதம். இதில் 2 விஷயம். ஒன்று, நான் கடையில் எந்த மசாலாவும் வாங்கி இதில் சேர்க்கல. ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மசாலாவெல்லாம் தாளித்து இஞ்சி பூண்டு இதுதான் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதே போல் இதில் வந்து நான் வந்து அரிசியும் ஊற வைக்கல, சிக்கனையும் நான் மேரினேட்லாம் எதுவுமே பண்ணல. டேரெக்டாக தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று, நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கினதுக்கப்புறம் கறியை வதக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் உப்பு, நம்ம கொஞ்சம் நெய் இதெல்லாம் போடும்போது அது நல்லா அப்போ வந்து உதிராக வர்றதுக்கு தான் அந்த நெய் நம்ம போடுறது. 2வது, உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்கள் அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுறீங்க இல்லையா, அப்போயே நீங்கள் ஒரு பதம் தூக்கலாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறம் அப்போயே நீங்கள் டேஸ்ட் பார்த்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அந்த ரெசிபி. இதுக்கு வந்து மொத்தமே வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அது அப்புறம் நம்ம இதை வதக்கி அதை குக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் அது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 15-20 மினிட்ஸ் கொடுங்க. மீடியமில் வச்சு 3 சவுண்ட் வைங்க. ஹையில் ஒரு சவுண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடியில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வரும். அது மாதிரி வந்தால் இன்னும் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு விருந்தாடி வராங்கன்னா ஜஸ்ட் 1 hour முன்னாடி உங்களுக்கு தான் தெரியுது சிக்கன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 hourல இந்த பிரியாணி பண்ணி நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஊற வச்சு மேரினேட் பண்ணி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த ரெசிபியை
நீங்கள் நிறைய விதமாக பார்த்துருப்பீங்க பிரியாணி ரெசிபி. இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.